முத்து வாசல் பண்ணி பாக்கட்டு பாரு அம்மா உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுப்பா போல் தெரியுதுன்னு சொன்னேன் தெரிகிறது ஏண்டா இந்த பெருசு சபையில் வந்த போது எப்படி தெரியுது இந்த பெருசு சபையில் வரும்போது எப்படி தெரியும் காக்காப்பட்டுக்கு சோத்து தூக்கி வந்து ஆட வந்துருக்குன்னு தெரியுது யாருன்னு விளக்கம் தெரியல தெரியா தெரியல தெரியலமா எனக்கு தெரிஞ்சு என்ன கோபி நான் கந்தமா மொத்தமா தெரிஞ்சிருக்குமே புரிஞ்சிருக்குமே எல்லாத்தையும் பாத்திருப்பியே எனக்கு தெரிஞ்சு அடங்கா போடாரு அம்ட்டு மட்டும் கிடையாது தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு காமிக்கவே இல்லை என்னத்துக்கா ஒண்ணுமே நான் பார்க்கல 5 மணிக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்வார்கள் ஆமாமா ஆனால் மாதா பிதா குருமா நீ நினைக்கிறே இல்லையோ நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் யாரா ஏன்னா நீ 3 நாளா வச்சு செய்யறத மாணிக்கமே விசிங்க அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன் யார வச்சு மாணிக்கத்தை வச்சு ஆமா அது நினைக்கிறானா இல்லையா முதல்ல உனக்கு செஞ்சா பணமார்த்த நினைக்கிறான் யார் நினைக்கிறவே இல்லையோ பணமார்த்த நினைக்கிறான் இவன் உச்சிக்கலுக்கு போயிட்டான் 1 மணி போய் போடா ஏண்டா மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் தெய்வம் இந்த வேளையில் நம்ம எல்லாம் மீண்டெடுத்த அவரவர் தாய் தந்தை பாதத்தை வணங்கி எங்கள் குருவாகிய நாடக முன்னோடிகளும் எனது குருவாகிய ஈசங்காடு சேகரையா பாதத்திற்கும் ஆறுமையா அவர்கள் பாதத்திற்கும் இன்னும் மற்றும் ஒவ்வொரு ஊர்ந்து ஒவ்வொரு சங்கதி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆமா எப்படி அணுகணும் எப்படி செய்யணும் அவரவர் விதி பயன் எப்படி எப்படி நடக்குது சிறப்பாகிய சொர்ணகாமாட்சம் அவளை பெற்று 33வது ஆண்டு இந்த காக்குளத்துப்பட்டி நன்னகரில் நமக்கெல்லாம் பெரிய வாய்ப்பினை கொடுத்தாலும் ஆமா இந்த ஆண்டு எனக்கு நாடக ஆசிரியர் என்ற ஒரு பொறுப்பினை கொடுத்த நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் அருமை நண்பர்கள் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் காரணமாகிய அந்த வெங்கடேச பெருமாள் ஆமா முதன்முறையாக அந்த நாடகத்தை கலைக்காக செய்ய ஊக்குவித்து சிறப்பாக நாடகத்தை நடத்திய பிறகு நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார்கள் ஆமா தாய் தந்தை ஆதரவோடு ஆமா அப்படி பெருமாள் பாதத்திற்கும் குலதெய்வமாக காமாட்சியம்மன் பாதத்திற்கும் வருகை தந்த அனைவருக்கும் ஆமாங்க செல்வியின் சிறந்தார்ந்த வணக்கம் ஏண்டா ரத்னாபுரி பட்டணத்தை தாண்டி வரக்கூடிய யாரா ரத்னாபுரி பட்டணத்தை யார் ஆடுறாங்க கோட்டை கட்டி 1 லட்சம் யோசனை அளவும் நீளமும் நீளமும் மாணிக்க மேடையும் ஆமா பெருத்த நகரமாகிய
அசுரகுள்ள வேந்தனாய் என் கணவர் ஆசை நாயகன் மாமா வளர்ந்தவர் வளர்ந்து கெட்டவர் வச்சு செய்வாரு ஆசைக்கு எங்க வீட்டுக்காரரா? உங்க வீட்டுக்காரர் தான். ஆமா என் மன்னவராகிய அவர் பேரு நான் சொல்லக்கூடாது. பொம்பளைங்க சொல்ல மாட்டோம். அப்படி இல்லடா, தமிழ் பண்பாடுடைய கலாச்சாரம் என்னவோ அதுதான் எங்க ரத்னாபுரி பட்டணத்துக்கு. இது நீ அந்த காலத்துல போந்துட்ட, இப்ப அப்படியே கிடையாது. என் வீட்டுக்காரர் பேர் தெரியுமா உங்களுக்கு? என்ன இருவரா அவங்க தெரியாதுன்னு அவனை கேள்வி போட்டோன்னே இவன் தான் உங்க வீட்டு என்ன உட்காந்துக்கிறாங்களா? தெரியல போய் சொல்றாத காலாட்டி என் பேரு கிடையாது. அவர் பேரை சொல்லதுக்கே பால் மாதிரி தான் அந்த அம்மா. என் முன்னாட்டில் எப்படி சொன்னா எந்த தொட மாட்டோம் தூக்கி நட கிளிப்பையா. இந்த காலமா போச்சு இப்படி. இது பேரு சொல்றது என் வீட்டுக்கார் பேரு, என் வீட்டுக்கார் பேரு. அவ்வளவு மரியாதை அவர் மேல அவ்வளவு பாசம். இந்த உலகத்தையே ஆசகரத்தை தான் வேஷம் வைப்பா வருவான். இருக்கட்டா கூத்த புழக்க போறான். 3 பிள்ளை பெத்தவா. இது வரைக்கும் என்ன பார்த்தா அவனுக்கு அது மாதிரி தோணுதா? இப்பதான் நல்லபடியா பேசுனா வீட்டுக்காரன் பேரை சொல்றதுக்கு மரியாதைன்னா ஒரே ஜாதிக்கு பிறந்தவனா கரெக்டா பேசுவான். ஒரு ஜாதிக்கு போறல வைக்கலுக்கும் வாய்க்காலுக்கும் ஆலமரமும் வந்ததுக்கும் மரமும் நாக மரமும் எல்லாத்துக்கும் பிறந்த கம்யூனிட்டி எப்படி பேசுவான்? நான் அப்படித்தான் போனேன். இப்ப தெரியுதா? ஆமா யாரு கேளு. எனக்கு எங்க அம்மா பக்கத்து கடல ஒரு இடமே பெத்தினே வந்திருப்பாங்க பொழுது. எப்படியோ உன் பொறப்பு அப்படி வளர்ப்பு அப்படி, நாங்களாம் அப்படி கிடையாது. பார்த்தாங்க அது போ எங்க வீட்டுக்காரோட சேர்ந்து நாங்க செய்வோம். அது வீட்டுக்காரா கூடவே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அது வீட்டுக்காரா கூடவே கம்யூனிட்டி நீதான் சொல்ற சரி செய்யும்டா. பேசும் அன்பா அப்ப தெரிஞ்சுக்கடா. தெரிஞ்சு சொல்றேன். சரி மகாசிரில நீ பாக்கத்துல வருவா இல்ல மகமத்துல வருவா இல்ல நீ செய்யும் பரமசிவனை நேரில் கண்டு நாக வரம் பெற்று கண்டு ஆண் பிள்ளைங்கடா அவங்க. வாஜரா வாஜரா ஏது வாயா புக்க புக்க எடுத்து வாயா. ஏய் இருடா இரு மயிமோ தொண்டர் ஊருடா. காப்பு கட்டத வந்து வச்சு செய்யணும். என்ன நேரம் அப்படி தெரியும். 30 வருஷமா புக்கு பாக்குறேன். நீ செய். ஆமா நம்ம செய்வீங்க சாமி. சொல்லுங்க. நீ ரொம்ப நல்லா செஞ்ச. எப்பா என்கிட்ட ஒரு சொல்ல முதல் தொண்டத்தை கல்ற அசிங்கமா வந்துட போகுது. பேச பெரியவங்க எங்க அண்ணா வேற வந்து திட்டு வர அப்புறம் கூப்பிட்டு எந்த குறையும் இல்லாம நாடகத்தை நடத்துறோம். இவன் துன்பம் பெருந்துன்பம் ஆகுது. கல்யாணம் ஆனவ தெரிய மாட்டுது, கேள்வி தெரிய மாட்டுது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுறான். எல்லாமே பொம்பளை தானே. அம்மா யாரு எல்லாமே பொம்பளை. கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் ஆகட்டும்னா வயசான கேள்வியா இருந்தா கல்யாணம் பண்ண சின்ன எல்லாமே பொம்பளை தானே. பொம்பளை எப்படி பேசுறா கிடையாது. அதுவும் ஒரு அர்த்தப்படுத்த. அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது குழந்தைல இருந்து பாடியில போற வரைக்கும் பொம்பளைனா பொம்பளை தான். பொம்பளை பொம்பளை தான். பொம்பளை எப்படி பேசுற? வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறது. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுறான். ஆமா. அது குடும்ப பொண்ணு போது குடும்ப குத்து விளக்கு. இப்ப சொன்னாரா குடும்ப குத்து விளக்கு. எது எது இருக்குமோ அது அங்கங்க அம்சமா இருக்கும். குடும்ப குத்துவலுக்கு எங்க குத்தி வைக்கணும் அது போக தெரியும். நான் உனக்கு சொல்லிட்டேன். ஏன்னா உட்காந்து பாத்துக்கிறாங்க வேணா தப்பா நினைப்பாங்க. நம்ம 2 பேரும் தனியா பேசணும். அதனால பெரிய நான் இப்ப சொன்னேன். ஏன் கூட்டத்தை வச்சு பேசிக்கிறேன் கொட்டாவிலே நான் வந்துடுறேன்னு சொன்னேன். கொட்டாவில பேசுறதுக்கு அங்க அசம்பட்டில இருந்தா அங்க இருந்து கீழ்புட்டில இருந்தா வந்தீங்க. கொட்டாவில பேசுறதுக்கு நம்ம 2 பேரும் தனியா பேசுறோம். சரி அது போய் வச்சு ஏண்டா வா பௌத்தி என்ன பண்ற? டீ துன்றமா புரியுதா? அப்படி சாக வரம் பெற்ற வாதாபி சூரன் எனதாபி சொன்ன அரக்கர் வம்சத்தில் பிறந்த முதல் பிறந்த என் கணவர் என் மன்னவர் என் மாமன் ஆசை நாயகன் அன்பு நாயகன் வளர்ந்தவர். அப்படி அப்படி பரமனை கோரி தவத்தை செய்து சாகாவரம் மேகா உடல் செல்வத்தை பெற்ற சிறப்பாகிய அத்தனை அம்சங்கள் பொருந்திய என் மன்னவர் மாமன்டா. அவருடைய ஏரியால் எனது பெயரோ காமவல்லி. காமவல்லி காமவல்லி என் பெயர் காமவல்லி. தங்கச்சி பேரு மாயவல்லி. என்ன ஆடை ஆபரணங்களோ எப்படி இருக்கின்ற பார்த்தாயா? நீ ஒரு நாட்டுக்கே ராணி. முக்கியமான இதுல போயிட்டு நீ நாட்டுக்கே ராணி. 1000 வருஷம் தூரங்கிற நவரத்தினம் பவளன்ற புஷ்பராகன்ற நான் பார்த்தது கிடையாது. நீ ராணி.
ஏன்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வீட்டுக்காரன் ஈசன்கிட்டே வரான்னு சரி எலுமிச்சு மணி ஆம்பளை பையனா பொம்பளை பையனா சத்தியமா தெரியாது. நான் ஒண்ணு சொல்லிட்டா ஒரு சின்ன விடுக்காத இப்ப நான் ஏத்து விட்டுரு நீ அப்பன்னு சொல்லு. இல்ல நான் தெரியல எலுமிச்சு மாயா ஆம்பளை பையனா பொம்பளை பையனா ஏன்னா எனக்கு தெரியலன்னு சரி, ஒத்துக்க வா, அது என்கிட்ட கேளு. என்கிட்ட உனக்கு தெரியல எனக்கு கேட்கணும் இல்ல அதை நான் கேட்கறேன். இப்ப நான் ஒண்ணு கேட்கட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன விடுக்காத எங்க அக்கா ஒண்ணு சொல்லி சின்னது கண்ணன் கருத்துடையால் கண்ணு கருத்துடையால் மின்ன பாடுறா என்ன பாக்காத எங்கேதான் இங்க வர கண்ணன் கருத்துடையால் கண்ணு கருத்துடையால் பாரு கண்ணன் கருத்துடையால் இப்போ ஒரு நான் வரும்போது எனக்கு வேற எனக்கு டைம் கிடைக்கல டேய் நீ மட்டும் கேளண்ணா சொல்லுமா நீ கேள சொல்லலாம் கண்ணன் கருத்துடையால் கண்ணு கருத்துடையால் காலால் பின்னி காலால் பின்னி மார்பால் அணைத்து மார்பால் அணைத்து சக்கு சக்கு என்று ஏறி அடித்தால் அடித்தார் சொட்டு சொட்டு என்று தண்ணீர் வரும். நீ தேங்காய் முடி இங்க வைக்கும் போது தெம்மத்த கேப்பன் எடுத்து டேய் வாழனா பின்னாடி பேசியிருந்தாரு ஏமா இந்த விடுகடை தெரியல நான் ஊரா சொல்லி நாடகம் பார்த்துன்னு வரேன் இந்த 100 ரூபாயை கொடுக்குறேன் இந்த விடுகடையை போட்டா மட்டும் வெடிக்க சொல்லுன்னாரு. நானு ஆமா இப்ப இந்த விடுகாதலுக்கு கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறேன் அவர் சொல்லிக்கிறாரா அவர் சொல்லிக்கிறார் நம்ம யார் கொடுத்தது இப்ப நான் ராமோதி ராமாலய மகாசி மகாகணம் பொருந்தி பொருந்திய திருவண்ணாமலை மாவட்டம் கிளிப்பட்டு நன்னகரிலே சிறப்பாக இந்த நாடக கலையை முன்னென்று நடத்தக்கூடிய நாடக ஆசிரியமான நாடக நண்பராக விளங்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே விஜயம் செய்து செல்விக்காக செல்வத்திற்காக அளிக்கப்பட்ட 101 சன்மானம் அப்படி அளித்தனார் குடும்பத்தில் சகல செல்வங்களும் பெற்று வாழ கண்ணன் சபை காமாட்சி வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் எப்படி வர அந்த விளக்கம் இல்ல எனக்கு எலுமிச்சு போய் ஆம்பளை பையன் பண்ணு சொல்லிட்டு தான் போனோம். நான் தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப நீ இனி விடுகாத படி மூணார் கேட்டா கேட்கல வச்சிரு அது ஒரு மனசாட்சிக்குதா இல்லையா இல்ல பாபு நான் மட்டும் லூசா இல்ல பொட்டாசு கண்டா இவன் சொல்றதெல்லாம் காட்டி நடக்கிறோம் அடிங்க அம்மா டவுன் பஸ் வாடியா அவன் அப்படியே வருவான் ஒண்ணுக்கு வருவான் சொட்டு சொட்டா வருது அடி அப்படி கூவா மூஞ்ச பர 3 கூட்டாடு ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது நான் ஒருத்தங்க கேட்டுங்கிறா ஒண்ணு என் சம்பந்த கூட்ட அனுப்பிச்சு